அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி, அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க எந்த மாதிரியான ரூபத்தில் இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்தில்? இப்போ உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. காட்டு பார்க்கலாம். நான் நடமாடிட்டு இருக்கேனே, அதுதான். நம்ம நடமாடிட்டு இருக்கோமே, அதனால நடமாடின்னுக்கிற நீ உன்னை நடமாட வைக்கிறது உன் உயிர். ஆனால் அதை பார்க்க முடியல, ஆமாம், காட்ட முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்கள். அதுக்கு பேர் என்ன? அருவம்னு பேர். அவங்க அருவமாக உலாவின்னுக்கிறாங்க. அவங்களால நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. அதனால இந்த உடலை இயக்கிறது உயிர், ஆனால் உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை, இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்களுடைய நிலைமை. ஓகே ஓகே சுவாமி, இப்போ முதியவர்கள் இளமை பெறறதுக்கு யோகத்தில் சாத்தியம்? அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது. முதுமை தான். முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவ. முதுமையை தடுத்துட்டுனா மரணம் எது உனக்கு? அதனால முதுமையை யாராலையும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது. அது சித்தர்களுக்கு சாத்தியம், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. சும்மானா ஏமாத்தின்னுப்பான். அந்த ஏமாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதனால் யாராலும் எளிமையாக. இப்போ சிவவாக்கியர் சொல்கிறாரு, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரால் விருத்துறம் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை. இப்போ அவர் பாடலில் சொன்னார், அடடா உடம்பெல்லாம் சிவந்து போயிட்டண்டா, நீ இளமையாகிடுவடான்னு சொன்னார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 1000 கெட்ட பழக்கங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது. உத்தமமாக இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம். நம்ம தான் உத்தமனாக இருக்கிறதே இல்லையா? நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம், இல்லையா? அப்புறம் நம்ம எங்கேருந்து அவங்க நிலையை ஏற்றுறது? அது சாத்தியம் இல்லாத விஷயமா? சுவாமி, இப்போ தியானம் ஒருத்தனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா? இல்லை, நிறைய முறைகள் இருக்குது. முறை இல்லாத தியானம்ன்றது பொய். இப்போ கோவிலுங்களில் போனால் அப்படியே கண்ணு மூடிக்கின்னு மூளைக்கு உட்காந்துப்பாங்க. என்னான்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கண்ணு மூடிக்கின்னு யோசிப்பாங்க, பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ, வேலைக்கு போகணுமே, அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சு கண்ணு மூடின்னு உட்காந்துமா. தியானமா? சொல்லுமா. இருக்க முடியாது. தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம். விழிப்பில் இருக்கிறது தியானம் கிடையாது. விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம். விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு போனோன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது. ஏன்னா ஏதுக்குது 12 மணி ஆகிடும், வேலை போயிடும். அதனால் விழிப்பிலே மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 ஆயிடுச்சா, வேலைக்கு போகணுமே. இதெல்லாம் தியானம் கிடையாதுமா. சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது. தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும். நீ கடவுள் நிலைக்கு போகணும். அதான் தியானம். உன்னை இறைவனுக்கு தானமாக்கிடணும். இதை தான் பாம்பாட்டி சொன்னார். உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னார். இது 3ஐயும் கொடுத்துட்டு பிறகு உனக்குன்னு என்ன இருக்குது? அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்திங்க, இதெல்லாம் தியானம் நினச்சிக்க போகிற. ஐயா போயிட்டார் சாமி. அவரை பிடிச்சா இப்போ கரை சேர முடியாது. உண்மையிலே சாமி, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவரை பார்க்காதீங்க. இப்போ நான் என்ன பிடிச்சாதான் நான் போய் கரை சேரேன். கரை சேர எந்த கரை தெரியும்? அதுதான் சாமி முதலே சொன்னேன். வித்தானவன் வித்திட்டவன் வித்தகர்களின் சொத்தானவன். விதையும் அவனே, விதைச்சவனும் அவனே, எல்லாமே அவனாக இருக்கும்போது அவனை நினச்சா மட்டும்தான் நம்ம அங்கே போய் சேர முடியும் சார். அதுக்கு காரணகர்த்தாவே அவர் தான். ஆனால் நம்ம தெரியாத என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவர் போய் சேர்ந்துட்டாரு, அவரை பார்த்துருந்தா நாங்கள் இந்த நிலையில தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. ஐயா நம்மளுக்கு முன்னேற மாதிரி போயிருக்கா சார். அவர் முன்னேற மாதிரி போயிருக்காரு. எப்படி அதான் முன்னேற போகிற மாதிரி பின்னேற போகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலுமே அந்த ஆணவம் இல்லாத, அகங்காரம் இல்லாத, நான் எதுவுமே இல்லை இல்லைன்னு ஒரே ஒரு சின்ன, அதாவது வினை போக தேகம் கண்டாய் தினை அளவு, அது சொல்ல தெரியல சாமி, சொல்லுங்க. வினை போகமே தேகம் கண்டாய். இந்த உடம்பு வந்தது காரணமே நீ செஞ்ச வினைதான்பா. அப்போ எப்போதான் இது முடிவு வரும்னா, தினை அளவு எல்முனை அளவு இது இருந்தால் கூட இது முடியாது, இன்னொரு பிறவி இறைவன் கொடுப்பான் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி கூட்டம்லாம் ஏன் சொல்லுது? நிறைய பேருக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரலாம். அவர் போயிட்டாரு, அவர் இல்லை, ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு
நான் இல்லை, தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நாளைக்கு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் முன்னாடி சொல்லிட்டாரு. நான் இல்லை, நான் வரலன்னு யாரெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் வந்ததும் இல்லை, போக போகிறதும் இல்லை. வந்தது உருவத்தோட, வாழ போகிறது நம்மளோட ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிறாரு. உள்ளத்தில் இருக்கிறதுக்கு வடிவம் தேவையில்லை, உருவம் தேவையில்லை, ஆண் பெண்ணுன்ற பேதம் இல்லை. தெய்வம் எப்படி ஒரு ஒரு உள்ளத்திலையும் இருக்குதோ அப்படியே ஒரு மகானம் எல்லாரும் உள்ளத்திலையும் இருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம், பெருமாள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வைகுந்தத்தில் இருக்கிறாரு. சிவன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் கைலாசத்தில் இருக்கிறாரு. அப்போ பெருமாள் வைகுந்தத்தில் இருக்கிறாரு, சிவன் கைலாசத்தில் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே அவங்க இடத்துல இருக்கும்போது ஊரில் எதுக்கு பெருமாள் கோயில் சிவன் கோயில் எதுக்கு? தேவையில்லையா? நமக்கே நல்லா தெரியுது சிவன்னா கைலாசத்தில் இருக்கிறாரு. அப்போ ஊருக்குள்ளே கோயில் தேவையில்லை, நேராக கைலாசத்தில் போய் கும்பலாம்ல. அப்படி இல்லை, இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, ஆனால் அந்த இடத்த போய் சேர்றதுக்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது. அப்போ தகுதி இல்லைன்னா எல்லாரும் வணங்கணுமே, எப்படி வணங்குறதுக்காக தான் ஊரில் கோயில் இருக்குது. அப்போ ஐயா சமாதியில் உட்காந்துக்கிறாரு. இப்போ எங்கே எப்படிங்கிறாருன்னா, சமாதியில் அவரு உடம்பு மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ஒரு விதம் தெரியும், தன்னுடைய ஆன்மாவை தனக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வழி தெரியும் சொன்னவர். தக்க வச்ச ஆன்மாவை வெளியே இன்னொரு இடத்துக்கும் போய் சேர்க்கவும் தெரியும். மனுஷனுக்கு தான் ஒரு கதவு மூடனா அந்த கதவுலேயே முட்டி மோதின்னு உட்காந்து வைப்பாங்க. ஞானிகளாம் இல்லை, இந்த கதவு மூடனா இன்னொரு கதவை திறக்கிறதுக்கான எல்லா வளமே அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சோதனை கூட எதுக்காக அப்படின்னு சொன்னால், இன்னொரு விதை இன்னொரு இடத்துல முளைக்க போகுதுன்றதுக்காக இதுனா தவிர இது நமக்கான சோதனை இல்லை. ஐயாவுடைய மறு வடிவம், மறு விஷயம் இன்னொரு இடத்துல நடக்க போகுது. அதுக்கு நம்மள கொஞ்சம் சுத்த விடுறாரு. வாழ்க்கையில் அனுபவம் வேணும் இல்லையா? அவர் அனுபவிச்ச அனுபவம்லாம் நம்ம கொஞ்சமாவது வேணும் இல்லை? அப்போ தானே இந்த அவரோட அந்த வல்லமையை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால கொண்டு சேர்க்க முடியும். உடம்புல உரம் இருந்தால் தானே உழைக்க முடியும். நெஞ்சில் உரம் இருந்தால் மட்டும்தான் அடுத்து கடந்து போக முடியும். நெஞ்சில் உரம் வேணும்னா துன்பம் என்ற கோட்டை நம்ம தாண்டி ஆகணும். சரிங்களா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் நம்ம கடந்துருவோம். அந்த நாள் வரும்போது இது துன்பமாகவே தெரியாது. இதுக்காகத்தானான் அப்படின்னு சந்தோஷப்பட ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு நாளாக கூடிய சீக்கிரம் அமையும். அதே இந்த குரு பூஜை இல்லைனாலும் அடுத்த குரு பூஜைக்குள்ள அந்த நாள் அமையும். இதே ஐயாவோட உத்தரவு. சரணம் 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 குருவின் திருவடி சரணம். சரணம் 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 குருவின் திருவடி சரணம். வரணும் குருவிடம் வரணும்.
சரணம் சரணம்